ஆக்சுவலாக பேக் அண்ட் ரெக்வஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட 30 டேஸ் சீரியஸ் ஆன் பேக் அண்ட் இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸோட டே 1. இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது பேக் அண்ட் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் பற்றி தான். இமேஜின் இன்ஸ்டாவில் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க, அது பேக் எண்டில் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் யூசர் சைட்லேருந்து ஒரு HTTP ரெக்வஸ்ட் சென்ட் ஆகும். அது ரிவர்ஸ் ப்ராக்ஸி மூலிமா அப்ளிகேஷன் சர்வரை ரீச் ஆகும். அந்த அப்ளிகேஷன் சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணும். ரெக்வஸ்ட் பாசிங் மீன்ஸ் இந்த ரெக்வஸ்ட்டில் இருக்க டேட்டாஸை ஸ்ப்ளிட் பண்ணும். தென் ஸ்ப்ளிட் பண்ண டேட்டாவை வச்சு அது எந்த ஆக்ஷனுக்கான ரெக்வஸ்ட்டுங்கிறத ரவுட் பண்ணும். ஆஃப்டர் தி ரீடைரக்ட் ஆத்தென்டிகேஷன் பண்ணும். ஆத்தென்டிகேஷனாக ஒன்றும் இல்லை, நம்ம ரெக்வஸ்ட்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ண டேட்டாஸில் யூசரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் வச்சு இந்த யூசர் நம்மளோட டேட்டா பேஸில் ஆல்ரெடி இருக்காரா அப்படின்னு செக் பண்ணும். அண்ட் ஆல்சோ அந்த யூசர் கரண்ட்டாக லாகின்ல இருக்காரா அப்படிங்கிறதையும் செக் பண்ணும். தென் ஆத்தரைசேஷன் பண்ணும். ஆத்தரைசேஷன்னா கரண்ட் யூசருக்கு என்னென்னலாம் ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் உங்களோட அக்கௌண்ட்டில் மட்டும்தான் போஸ்ட் பண்ண முடியும். இன்னொருத்தர் அக்கௌண்ட்லேருந்து போஸ்ட் பண்ணணும்னா அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் வேணும். தென் வேலிடேஷன். நீங்கள் ரெக்வஸ்ட்டில் சென்ட் பண்ணுற டேட்டா ஆக்சுவலாக அந்த ஆக்ஷனுக்கானதானா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்ஸ்டா போஸ்ட்டில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம்னா அது யாராவது த்ரோ பண்ணணும். தென் பிஸ்னஸ் லாஜிக்ஸ். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா கேஷிங், டேட்டாபேஸ் த்ரெட் ஆப்ரேஷன்ஸ், எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இன்டகிரேஷன்ஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், பேக்ரவுண்ட் ஜாப்ஸ் இதெல்லாம் நடக்கும். தென் பிஸ்னஸ் லாஜிக்ஸ் மூலிமா கெட் பண்ண டேட்டாவை சீரியலைஸ் பண்ணுறது. இந்த ஃபைனல் பார்ட் இஸ் சீரியலைஸ் பண்ண டேட்டாவை கிளைண்ட் சைடு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. இதெல்லாம் தான் எல்லா பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லையும் நடக்கிற காமனான ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் லைன் சைக்கிள்.